எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஏழரை சனி பற்றிய விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். ஏழரை சனினா என்ன, அது வந்தால் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏழரை சனி இருக்குதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு ராசிக்கும் ஏழரை சனி வருதுன்னு சொல்கிறாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அடுத்து ஏழரை சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்ப்போம், அதுக்கு தீர்வையும் பார்ப்போம். இந்த கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சனி இருக்குது. கோச்சாரம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தில் சனி கும்பராசியில் இருக்குது. இதை தான் நம்ம கோல் சாரம், அதை தான் கோச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ஜாதக கட்டம். இந்த ஜாதக கட்டத்தில் ஒருத்தர் மீன ராசியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எது ராசின்னு சொல்கிறோம் அப்படின்னா, சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதுதான் அவங்க பிறந்த நட்சத்திரம், எந்த ராசியில் இருக்கோ அதுதான் அவங்க பிறந்த ராசி. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க மீன ராசியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் மீனத்தில் இருக்கும், அவங்க தான் மீனராசி நேர்களேன்னு சொல்கிறோம். இதே இது சந்திரன் கும்பத்தில் இருந்துச்சுன்னா அவங்க கும்பராசியில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ அதுதான் அவங்க பிறந்த ராசி. சனி எந்த ராசியில் இருக்கோ கோச்சாரத்தில் அதை நம்ம பார்க்கணும். இப்போ ஏழரை சனினா என்ன அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஜாதகத்தில் இருக்க சந்திரனுக்கு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி சந்திரனுக்கு முந்தின கட்டத்திலையோ, சந்திரன் இருக்கக்கூடிய கட்டத்திலையோ, சந்திரனுக்கு அடுத்த கட்டத்திலையோ சனி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஏழரை சனி நடக்குதுன்னு அர்த்தம். இப்போ மீன ராசிக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதாவது ஸ்டார்டிங் அப்படின்னா என்னென்னா, சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு முந்தின ராசியில் சனி இருந்தால் ஏழரை சனி ஆரம்பம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் என்னென்னா, ஏழரை சனி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சனி ஒரு டோட்டல் ராசி மண்டலத்தை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னா 30 வருஷம் டைம் எடுக்குது. ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுக்குது. அப்போ இப்போ மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் இருக்கிறது தான் ராசின்னு சொல்கிறோம். அப்போ மீனத்தில் இருக்கிறதுனால மீன ராசின்னு சொல்கிறோம். மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு கோச்சார சனி கும்பத்தில் இருக்குது. அப்போ சந்திரனுக்கு முந்தின கட்டத்தில் சனி இருக்குதா, இதை தான் ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முதல் 2.5 வருஷம் சனி கும்பத்தில் இருக்கும். அடுத்த 2.5 வருஷம் சனி மீனத்துக்கு வந்துடும். மீனத்தில் ஒரு 2.5 வருஷம் இருக்கும். அதுக்கடுத்த ஒரு 2.5 வருஷம் மேசத்தில் இருக்கும். ஆக மொத்தம் 2.5 2.5 2.5 இந்த 3 இதையும் கூட்டினீங்கன்னா 7.5 வருஷம் வரும். இதை தான் நம்ம ஏழரை சனின்னு சொல்கிறோம். அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு முந்தின ராசியில் சனி, அந்த ராசியிலேயே சனி, அதுக்கு அடுத்த ராசியில் சனி, இந்த இடத்துல சனி இருந்தது அப்படின்னா சந்திரன் இருக்கிற இடத்துக்கு 12 1 2 அதை தான் நான் போட்டிருக்கேன். சந்திரனுக்கு 12 1 2 சனி இருந்தால் அதை தான் நம்ம ஏழரை சனின்னு சொல்கிறோம். புரிஞ்சிருச்சா? இப்போ எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ஏழரை சனி நடக்குது அப்படின்னா, கும்பராசிக்கும் ஏழரை சனி நடக்குது, மீன ராசிக்கும் ஏழரை சனி நடக்குது, மகர ராசிக்கும் ஏழரை சனி நடக்குது. அதாவது சந்திரனுக்கு 12வது இடத்துலையோ 1வது இடத்துலையோ 2வது இடத்துலையோ சனி வந்தால் அது பேர் ஏழரை சனி. இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏழரை சனினா என்ன, ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருஷம் நிற்கும் சனி. அப்போ 2.5 2.5 2.5 அப்படின்னா மீன ராசிக்கு இன்னொரு 7.5 வருஷம் சனி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏழரை சனியினுடைய ஆரம்ப பகுதி மீன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு அடுத்து சனி மீனத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஜென்ம சனின்னு சொல்கிறோம். அதாவது மிட் பாயிண்டில் இருக்குது, நடுவில் இருக்குது. 2.5 வருஷம் முடிஞ்சிருச்சு, 2.5 வருஷம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே சனி மேசத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா கடைசி எண்டில் இருக்குது சனி, ஏழரை முடிகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை தான் ஏழரை சனின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஏழரை சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளாக புரியணும் அப்படின்னா, சந்திரனும் சனியும் சேர்ந்தால் அதை தான் நம்ம ஏழரை சனின்னு சொல்கிறோம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தான் ஏழரை சனின்னு சொல்கிறோம். ஏழரை சனி எல்லாருமே பயப்படுறாங்க, சனி பாதிக்கும், எல்லா பிரச்சனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, அதை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு பாதிக்காது. இதுதான் கான்செப்ட்டு. இப்போ சனியையும் சந்திரனையும் கம்பைன் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் ஏழரை சனி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சந்திரன் சனி கம்பைண்ட் ஆனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சந்திரன் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ட்ராவலிங்கை குறிக்குது. அதாவது பயணத்தை குறிக்குது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போகிறத சந்திரன் குறிக்குது. சனிங்கிறது தொழிலை குறிக்குது. அப்போ தொழிலை குறிக்கக்கூடிய கிரகமும் பயணத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் கம்பைண்ட் ஆனால் அதை தான் நீங்கள் ஏழரை சனின்னு சொல்கிறீங்க. அப்போ ஏழரை சனின்னு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மூலிமா பயணம் இருக்கும், அடிக்கடி அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் தொழிலில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்,
தொழில் மூலிமா வந்து வெளிநாட்டுக்கு நீங்கள் வந்து ட்ராவலிங் பண்ணுற மாதிரி சூழல் ஏற்படும். தொழில் நிமித்தம் காரணமாக வேறு இடத்துக்கு வந்து ட்ராவலிங் அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும். அல்லது வந்து அலைச்சல் வந்து தொழிலில் அதிகமாக இருக்கும். இதுதான் 7.5 சனி பண்ணக்கூடிய முதல் வேலை. 2வது 7.5 சனி என்ன பண்ணும் அப்படின்னா, சந்திரனுங்கிறது மனசை குறிக்கிறது, சனிங்கிறது கசப்பான சம்பவங்களை குறிக்குது. அப்போ மன உளைச்சலையும் மனக்கசப்பான சம்பவங்களையும் ஏற்படுத்தும். திடீர்னு வந்து யாராவது இறந்து போயிடுறாங்க, அல்லது வந்து யாராவது அவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி யாராவது ஒருத்தங்க பேசிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து இந்த 7.5 டைமில் வந்து நடக்கும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் வந்து சந்திரங்கிறது தாயை குறிக்கிறது, சனிங்கிறது காலை குறிக்கிறது. அப்போ தாய், அதாவது இந்த ஜாதகனுடைய தாய்க்கு காலில் வந்து ஏதோ தொந்தரவு இருக்கும், காலில் பிரச்சனை, புண்ணு, ஏதோ நாள்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து காலில் இருக்கும். அது நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம், எலும்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம், தோல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம், ரொம்ப நாள் தீராத வியாதியாக இருக்கலாம், அல்லது காலில் வந்து நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த சந்திரனும் சனியும் எந்த ராசியில் தொடர்பு கொள்ளுதோ அதை பேஸ் பண்ணி பலன்கள் மாறும். ஆனால் பொதுவாகவே காலில் வந்து தாய்க்கு வந்து பிரச்சனை வரும் இந்த 7.5 சனி டைமில் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இதே சந்திரன் சனி வந்து நீர் ராசியில் இருந்தால் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் காலில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்படி ஒவ்வொரு ராசியில் போகும்போதும் அந்த பலன் வந்து மாறும். அவ்வளோ டெப்த்தாக நம்ம போக வேண்டாம். ஆனால் பொதுவாக சந்திரன் சனி வந்து 7.5 சனி நடக்குது ஒரு ராசிக்கு அப்படின்னா, அந்த ஜாதகனுடைய தாய்க்கு வந்து காலில் ஏதாவது பிரச்சனை வரும். இது 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட் வந்து சனி சந்திரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்து புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புணர்ப்பு தோஷம் அப்படின்னா, ஏன் புணர்ப்பு தோஷம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, சனி அப்படிங்கிறது வந்து தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய பிளானட். அதாவது மெதுவாக ட்ராவல் ஆகும். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கே 2.5 வருஷம் எடுத்துக்கிடும். சந்திரன் அப்படிங்கிறது வேகமாக ட்ராவல் ஆகக்கூடிய பிளானட். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு டக்குன்னு போயிடும். எப்பயுமே ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு 2.25 நாளுக்கு ஒரு ராசியில் வந்து 2.25 நாளில் வந்து ஒரு ராசியை வந்து கடக்குது சந்திரன். ஒரு ராசியை 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை கடக்குது சனி. அப்போ வேகமான ஒரு கிரகமும் மெதுவாக இருக்கக்கூடிய கிரகமும் சேர்ந்தால் என்ன நடக்கும்? இதை தான் நீங்கள் வந்து முயல் ஆமை அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. முயல் வந்து வேகமாக ஓடக்கூடியது, அதை நம்ம சந்திரனை எடுத்துக்கிறோம். ஆமை அப்படிங்கிறது வந்து மெதுவாக நடக்கக்கூடியது, அதை சனியாக எடுத்துக்கிறோம். அப்போ சனியும் சந்திரனும் சேர்ந்தால் எவ்வளோ பெரிய முரண்பாடு. ஒன்று மெதுவாக போகும், ஒன்று வேகமாக போகும். ஒருத்தன் வந்து முடவனாக இருக்கான், ஒருத்தன் வந்து கால் ஊனமாக இருக்கான், அவன் வந்து மெதுவாக நொண்டி நடக்கிறான். இன்னொருத்தன் வந்து வேகமாக ஓடக்கூடியவன். 2 பேரையும் ஒரு ரூமில் வச்சு அடைச்சிங்க அப்படின்னா 2 பேருக்குமே ஒத்து போகாது. அதை தான் இந்த சனி சந்திரன் சொல்லுது. இது 2மே சேரும்போது ஒரு இயல்பான விஷயம் இருக்காது. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, சந்திரங்கிறது வேகம், சனிங்கிறது தாமதம். அப்போ எந்த ஒரு செயலும் வேகமாக நடந்து தாமதமாகிறது, வேகமாக நடந்து கடைசியில் நடக்காமல் போகிறது. இதுவே சந்திரன் சனியாக இருந்தால் அப்படி நடக்கும். முதல்ல சந்திரன் இருந்து அதுக்கடுத்து சனியாக இருந்துச்சு அப்படின்னா வேகமாக ஒரு செயல் நடந்து கடைசியாக நடக்காமல் போகும். சனிக்கு அப்புறம் சந்திரன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சனிக்கு அப்புறம் தான் சந்திரன் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாமதத்துக்கு அப்புறம் வந்து நல்லது நடக்கும். எந்த விஷயம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அது கடைசியில் நடந்துடும். சந்திரன் சனினா எது நடக்கிற மாதிரி வந்து கடைசியில் நடக்காமல் போகும். அப்போ வேகமாக வந்து நடக்காமல் தடை ஏற்படுறது, தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு காரியங்கள் வந்து டக்குன்னு நடக்கிறது. இந்த விஷயங்களை குறிக்கிறது வந்து சனி சந்திரன் காம்பினேஷன். அப்போ சுப காரியங்கள் கடைசி நிமிடத்தில் தடை ஏற்படுறது. சந்திரனுக்கு அப்புறம் சனி இருந்துச்சுன்னா நல்லா நடக்கிற மாதிரி வந்து கடைசியில் தடங்கள் ஏற்படுறது. சனி சந்திரன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தடங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லது நடக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 2 விதமாக எடுத்துக்கலாம். வேகமாக வந்து நடக்காமல் போகிறது, அல்லது நடக்காமலே ரொம்ப காலமாக இழுத்துட்டு இருந்து திடீர்னு ஒரு விஷயம் வந்து நடக்கிறது. திருமணம் வந்து ஒரு பல காலமாக வந்து பொண்ணு தேடி மாப்பிள்ளை தேடி நடக்காமல் இருந்து தடைப்பட்டு திடீர்னு வந்து ஒரு வரன் அமைஞ்சு கல்யாணம் நடக்கிறது. அது வந்து சனிக்கு அப்புறம் சந்திரன் இருந்தால், சந்திரனுக்கு அப்புறம் சனி இருந்தால் எல்லாமே முடிவு பண்ணி டக்குன்னு நடக்கிற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு வந்து யாரையும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஓடுறது. இந்த மாதிரி சம்பவங்களை வந்து இந்த சனி சந்திரன் ஏற்படுத்தும். அது 7.5 சனி டைமில் வந்து பெரும்பாலான ஜாதகர்களுக்கு வந்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கடைசியாக வந்து சந்திரன்கிறது ஒரு நீர் கிரகம், புரியுதா? சனிங்கிறது அழுக்கு, அதாவது வந்து ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ சந்திரன்கிறது நீர், சனிங்கிறது வந்து ரொம்ப காலமாக தங்கி இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த 2ஐயும் கம்பைன் பண்ணால் அது என்ன, சாக்கடை தண்ணின்னு சொல்கிறோம். சந்திரன்கிறது நீர், சனிங்கிறது ரொம்ப காலமாக ஒரு இடத்துல ஒரு பொருள் மக்கி போகி இருந்துச்சு அப்படின்னா அது சாக்கடைன்னு நம்ம சொல்கிறோம். கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், புரியுதா? அப்போ சனி சந்திரன் சேரும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு காரியம் நடக்கிற மாதிரி வந்து நடக்காமல் போகிறது, அல்லது நடக்காத மாதிரி வந்து நடக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். கடைசியாக வந்து மறு அருந்துறவங்க, அதாவது வந்து தண்ணி அடிக்கிறவங்க,
அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் இருக்கும், அல்லது 7 சனி டைமில் வந்து அவங்க குடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஏன் குடிக்கக்கூடிய சூழல் ஏற்படுது அப்படின்னா, சந்திரங்கிறது நீர், சனிங்கிறது ரொம்ப நாள் இருக்கப்பட்ட நீர். அதாவது வந்து இப்போ சரக்கு அப்படின்னா ரொம்ப நாள் வந்து வச்சு அதை தான் வந்து நம்ம இது ஒயினாக வந்து குடிக்கிறோம், அல்லது வந்து வேறு சரக்குகளை வந்து நம்ம அடிக்கிறாங்க. அப்போ மது அருந்துறதுக்கும் இந்த 7 சனி வந்து அந்த டைமில் வந்து 7 சனி ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து நிறைய தண்ணி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. எல்லாருமே அடிப்பாங்களா அப்படின்னா, ஜாதகத்தில் இந்த சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க அதிகமாக வந்து தண்ணி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள், மது அருந்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து 7 சனி டைமில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். இதுக்கு தீர்வு என்ன? இது வந்து பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சனியும் சந்திரனும் சேர்ந்தால் என்ன நடக்குமோ அதை நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிக்காது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சந்திரன் அப்படிங்கிறது வந்து நீர், அதாவது பழங்கள் வந்து சந்திரன். அதே மாதிரி வந்து சனி அப்படிங்கிறது வந்து ஐஸ்கிரீமை குறிக்கிறது, ட்ரை ஃப்ரூட்ஸை குறிக்கிறது, அதாவது உலர்ந்த பழங்களை வந்து குறிக்கிறது வந்து சனி. சந்திரன்கிறது பழங்கள். அப்போ பழங்களை வந்து உலர வச்சு நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறாங்களே, ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக்கு, ட்ரை ஃப்ரூட் ஐஸ்கிரீமு, அதே மாதிரி டேட்ஸ் மில்க் ஷேக்கு, அதாவது பால் வந்து சந்திரன், சனி வந்து நாள்பட்ட பதப்படுத்தப்பட்ட அல்லது வந்து உலர்ந்த பழங்களை வந்து சனி குறிக்குது. அப்போ சனியும் சந்திரனும் சேர்ந்தா நீங்கள் ஐஸ்கிரீம், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீமு, ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக்கு, அதே மாதிரி வந்து கிஸ்மிஸ்ஸு, அந்த மாதிரி உலர்ந்த பழங்கள் இருக்குல்ல, ரொம்ப நாள் வச்சு உலர வச்ச பழங்களை வந்து நீங்கள் ஜூஸ் அடித்து குடிச்சிங்க அப்படின்னா சனி சந்திரன் வந்து உங்களை பாதிக்காது. இது நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சினிமா தேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னா இந்த சனி சந்திரன் வந்து உங்களுக்கு பாதிக்காது 7 சனி டைமில். ஏன் பாதிக்காது அப்படின்னா, சனி வந்து இருட்டு, சந்திரங்கிறது வெளிச்சம். அப்போ இருட்டில் இருந்து வெளிச்சத்தை பார்க்குறீங்கல்ல, இப்போ சினிமா தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருட்டான ஒரு சூழலில் வந்து ஒரு படம் வந்து வெளிச்சமாக வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இருட்டில் உட்காந்து வெளிச்சத்தை பார்க்குறதுனால இந்த சனி சந்திரன் ஆக்டிவேட் ஆயிடுது. அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களை பாதிக்காது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக்கு, ட்ரை ஃப்ரூட் ஐஸ்கிரீமு, அல்லது வந்து உலர்ந்த பழங்களினுடைய பழச்சாறு குடிச்சிங்கன்னா பாதிக்காது. ரெண்டாவது வந்து சினிமா தேட்டருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பாதிக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் வரும் அப்படின்னா, நடக்கிற மாதிரி வந்து நடக்காமல் போகிறது, அல்லது நடக்காத மாதிரி வந்து நடக்கிறது, இந்த சூழல் வந்து ஏற்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த திருமணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஏற்படுத்தி பத்திரிகையெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் வந்து மண்டபத்தை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மண்டபத்தில் புக் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு மண்டபத்துக்கு அந்த திருமண பத்திரிகையை வந்து நீங்கள் மாற்றி அடிச்சிங்க அப்படின்னா ஒரு காரியம் தடங்களாகி திரும்ப வந்து நீங்கள் வந்து திரும்ப பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ காரிய தடைக்கு பின் வெற்றி அப்படிங்கிறது சனி சந்திரன் வந்து பண்ணும். அப்போ நீங்களே காரியத்தை தடங்கல் பண்ணி அடுத்து ஒரு மண்டபத்தை புக் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது இந்த சனி சந்திரன் உங்களை பாதிக்காது. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் வந்து, சந்திரன்கிறது நீர், சனிங்கிறது கழிவு. அப்போ ரொம்ப நாள் தேக்கப்பட்ட கழிவு வந்து சந்திரங்கிறது நீர். அப்போ இது என்ன குறிக்குது அப்படின்னா, கழிவறை, உங்கள் பாத்ரூமு, டாய்லெட்டு, இதெல்லாமே வந்து சனி சந்திரன் வந்து குறிக்குது. அப்போ சனி சந்திரன் காம்பினேஷன் இருக்குது, அல்லது ஒருத்தங்க ராசிக்கு வந்து 7 சனி நடக்குது அப்படின்னா, டாய்லெட்டை வந்து நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லிக்விட் போட்டு உங்கள் வீட்டு டாய்லெட்டை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா இந்த சந்திரன் சனி வந்து உங்களை பாதிக்காது. அப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும். இந்த தீர்வுகளை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது பெரிய லெவலில் உங்களை பாதிக்காதுன்னு நான் சொல்கிறேன். சனி சந்திரன் குறிக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களை பாதிக்காது. அது செய்யாத பட்சத்தில் அது உங்களை செய்ய வைக்கும். அதை தான் நீங்கள் பாதிப்புன்னு சொல்கிறீங்க. மனக்கசப்பான சம்பவங்களை ஏற்படுத்தும். சனிங்கிறது கசப்பான ஒரு கிரகம். அப்போ சந்திரங்கிறது மனசு. அப்போ மனக்கசப்பான விஷயங்களை ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து இறந்துருந்தாங்க அப்படின்னா அந்த டெத்து ஃபங்க்ஷன்ஸ், டெத்து செரிமனிக்கு வந்து நீங்கள் அடிக்கடி போய் கலந்துட்டு வாங்க. சனி சந்திரன் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த பாதிப்பையும் கொடுக்காது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடிக்க வரைக்கும் வந்து நீங்கள் ஒயின், விஸ்கி, அந்த மாதிரி பிராண்டடாக இருக்கக்கூடிய சாப்பிடுங்க, அது பாதிக்காது. இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் குடிங்க. டாய்லெட்டை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கள். நீங்களே தடை ஏற்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2வது தடவை வந்து செயல் பண்ணும்போது வெற்றி கிடைக்கும். சினிமா தேட்டர் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி தீர்வுகளை பண்ணும்போது 7 சனி உங்களை பாதிக்காது. அப்போ 7 சனி அப்படின்னோடனே டக்குன்னு எல்லாமே பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. இந்த மாதிரி பாதிப்பை கொடுக்கும். அதுக்கு தீர்வை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம். இதோட புரிதல் இருந்தால் அந்த தீர்வை வந்து நீங்கள் பண்ண முடியும். பண்ணிவிட்டு 7 சனியிலேருந்து மீண்டு வரலாம். அப்போ 7 சனி பற்றின புரிதல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.